இட்ஸ் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங். இன்னைக்கு டே வந்து எனக்கு 4:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இன்னையிலேருந்து தொடர்ந்து 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு இருக்கேன். நிறையா பேர் அதுக்கு யூடியூப்ல பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. நினைச்சது நடக்கும், அந்த மணி பூஜை பண்ணா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணா நடக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் ஒரு வேண்டுதல் வச்சு இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வேண்டுனது எனக்கு நடக்கும்னு நான் நம்பிக்கையோட இதை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால இன்னையிலேருந்து தான் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக வாசலும் தெளிச்சு விட்டேன். மஞ்சள் தண்ணி வச்சு வாசல்ல 2 விளக்கு வச்சுட்டு வீட்டில் நம்ம எப்பயும் பொருத்துற விளக்கு பொருத்தணும். அண்டு ஒரு 5 விளக்கு எக்ஸ்ட்ரா பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் அந்த விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்பயுமே வாசல்ல விளக்கு பொருத்திட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். மகாலட்சுமி தாயார வெளியே இருந்து உள்ள கூட்டு வர மாணிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே எப்பயுமே வெளியே இருந்து பொறுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பொறுத்துங்க. நானும் இன்னைக்கு அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தொடர்ந்து 21 நாள் இதை நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சா நான் கண்டிப்பா நான் அதையும் ஷேர் பண்ணுவேன். சாமி கும்பிட்டு இருக்கும்போது மணி சவுண்டு கேட்டு தம்பி எந்திரிச்சிட்டான். சரி, நான் அவனையும் வச்சுட்டே நான் சாமி கும்பிட்டுட்டேன். அப்புறம் அவன் முழிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் தூங்கல. நானும் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அவனை வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க வச்சுட்டேன். பூஜை முடிச்ச கையோட நம்ம கிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து நம்ம நினைச்சது நடந்த மாணிக்க ஒரு நோட்ல எழுதணும். 21 தடவை எழுதணும்னா அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 2யுமே ட்ரை பண்றேன் இன்னையில இருந்து. அப்போ எனக்கு நடந்துருச்சுன்னா அதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மணி பூஜை பண்ணி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு டே இவ்வளவுதான். பிரம்ம முகூர்த்த பூஜை சாமிக்கு நல்லபடியா கும்பிட்டு முடிச்சுட்டு என்னோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நான் நம்புறேன். நான் எழுதிட்டு இருக்கும்போது தம்பி என் பக்கத்துல தான் உட்காந்துதான், பட் எந்த டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா இது டிஸ்டர்ப் இல்லாம எழுத வேண்டியது.